சொல்லி அவர்களை கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்துதான் ஆக வேண்டும். அதேபோல் தவறு செய்யாத பட்சத்தில் அதிகப்படியான அன்பை பெற்றோர்கள் காண்பிக்க வேண்டும். அவர்களுடைய நண்பர்களாக வாழ வேண்டும். அப்படி இருந்தால் இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட வயது வரை இருந்தால் போதும். 20 வயசு 22 வயசு தாண்டி விட்டாலே அவர்களுக்கு ஒரு சரி இனி தவறான வழிகளில் செல்ல மாட்டார்கள். அப்ப இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? இளைஞர்கள் வேற ஒன்றும் இல்லை, நம் குடும்பத்தை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும். நம் குடும்பம் நாம் தவறான வழியில் போய்விட்டால் நம் குடும்பம் எவ்வளவு மனவேதனை அடையும்? அல்லது நம் குடும்பத்தை யார் பார்ப்பார்கள்? நம்முடைய எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பது? இதையெல்லாம் இந்த இளைஞர்கள் சிந்தித்தாலே இயற்கையாகவே நமக்கு இந்த தவறுகள் செய்யாமல் வாழ முடியும். எல்லாம் அங்கேதான். ஆன்மீகம்தான் மேல். ஆன்மீகத்திற்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் இளைஞர்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது, தவறான வழிகளில் போக மாட்டார்கள். போகும்போதே நண்பர்கள் என்றால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க முதலில் இவர்களுக்கு தெரிய வேண்டும். நல்ல நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இல்லை என்றால் தவறான பாதைகளில் போக மிக வாய்ப்புகள் உள்ளது. எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை இளைஞர்களுக்கு வேண்டும். இதனால் நமக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும், இதனால் நம் குடும்பம் பாதிக்கப்படும், இதனால் நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகிவிடும் என்று இந்த இளைஞர்கள் சிந்தித்து தொடங்கியாலே அவமானம் நமக்கு நேர்ந்து விடக்கூடாது என்று சிந்தித்து தொடங்கியால் இதுபோல் மிக பெரிய பிரச்சனைகளிலிருந்து அவர் மன அடக்கம் உள்ள நண்பர்களாக மாறலாம். கொஞ்சம் தியானம், கொஞ்சம் யோகா இதுகளை செய்தாலும் மனம் மாற்றங்கள் உருவாகும். அது 12 வயதில் 14 வயதில் யோகா தியானம் கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் இந்த தீய வழிகளில்